சிங்கர் கிரிஷ் அவர்களுக்கு ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இருந்தாலுமே, அவருடைய குரோத் வந்து நம்மளால பார்க்க முடியாம தான் இருக்கு. கிரிஷ் அவர்கள் இன்னமும் நெறைய படங்கள்ல பாடணும் அப்படின்றது தான் ரசிகர்களுடைய கோரிக்கையாவே இருக்கு. இந்த நிலையில சமீபத்தில நடிகர் கிரிஷ் அவர்கள் ஒரு ஆக்டர வந்து ரொம்ப பெருமையா வந்து பேசினாரு. அதாவது அவர் சொன்னதாவது, "இந்த இண்டஸ்ட்ரியிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பெர்சன், ஒரு நல்ல மனிதன் யாரு?" அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, சூர்யா அண்ணாவ தான் நான் வந்து சொல்லுவேன். யார் வேணா என்ன வேணாலும் பேசட்டும் சார். ஆனா வந்துட்டு சூர்யா அண்ணா போல வந்துட்டு உங்களால பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணாரு. அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, சிங்கம் 3 ஷூட்டிங் அப்போ தான் நடந்தது இந்த ஒரு இன்சிடென்ட். நெல்லூரில் வந்து ஷூட்டிங்லாம் நடந்து நாங்கள் வந்து போய்கிட்டு இருக்கோம். திடீர்னு வந்துட்டு ரோட்டில் ஒரு பெரிய க்ரௌடு. அந்த க்ரௌடு உள்ள வந்து பார்த்தா டிவிஎஸ் 50ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு. ஹஸ்பண்டுக்கு வந்து மண்டை பொளந்து ரத்தம் கொட்டுது. அவர் அப்படியே கிடக்குறாரு. சுற்றி அத்தனை ஜனங்களும் வேடிக்கை பார்க்குறாங்க. ஒய்ஃப் வந்து அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அந்த க்ரௌடை வந்து கிராஸ் பண்ணக்குள்ள சூர்யா சார் வந்து டக்குன்னு நிறுத்து கார அப்படின்ற மாதிரி வேகமாக கத்தி கிடுகிடுன்னு ஓடி போனாராம். கிரிஷ் வந்து கேட்குறாராம், என்னன்னா இவ்வளோ க்ரௌடில் போகிறீங்களே நீங்கள் அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லாமல் கிடுகிடுன்னு போய் அப்படியே தூக்கிட்டு வந்து நம்புங்க, அவருடைய ஜாகுவார் கார் அது. அப்படியே சீட்லாம் பியூர் ஒயிட்டில் இருக்கும். அந்த சீட்டில் வந்துட்டு அந்த ஆக்சிடெண்ட் ஆன மனுஷனை அந்த ரத்தக்கரையோடைய அப்படியே வந்து அந்த காரில் வந்து போட்டு உடனே பக்கத்தில் நல்ல ஹாஸ்பிட்டல் எது அப்படின்ற மாதிரி வந்து விசாரிக்கிறாங்க. திருப்பதியில் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ எல்லாருக்குமே காண்டாக்ட் பண்ணி அந்த டாக்டர்ஸ் சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர்ஸை வந்து காண்டாக்ட் பண்ணின்னு ஒரு 4 டாக்டர்கிட்ட பேசி பேஷண்ட் அனுப்புகிறேன், உடனே அவரை வந்து நல்லா குணப்படுத்துங்கன்ற மாதிரி அவ்வளோ ப்ரெஷர் போட்டு அவரை குணப்படுத்தி, இன்னும் ஓப்பனாக சொல்லணுன்னா, நானாக இருந்தால் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை. ஆனால் நான் இந்த அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டேன். எனக்கு டக்குன்னு இந்த அளவுக்கு வந்து எனக்கு யோசிக்க தோணியிருக்காது. ஆனால் சூர்யா அண்ணா வந்து பண்ணியிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லை, காப்பாற்றினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த ஆக்சிடெண்ட் ஆன மனுஷனுடைய பெண்ணோடைய கல்யாணம் அடுத்த 1 வீக்லேயே இருக்குது அப்படின்றது. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு ஹெல்ப்பை வந்து சூர்யா அண்ணா பண்ணியிருக்காங்க, யோசிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு, நான் சூர்யா அண்ணா கிட்ட வந்து கேட்டேன், என்னன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இதை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதற்கு சூர்யா அண்ணா சொல்லியிருந்தாங்க, என்ன கிரிஷ் பேசுகிறீங்க, இந்த மாதிரி நான் வந்து பண்ணலை, இந்த மாதிரி வேறு யாரும் வந்து பார்க்கல அப்படின்னா இந்நேரம் என் தம்பி கார்த்தி என் கூட உயிரோடு இருந்திருக்க மாட்டான் அப்படின்றாரு. என்னண்ணா என்ன ஆச்சு அப்படின்ற வந்து கேட்கக்குள்ள, கார்த்தி காலேஜ் படிக்கக்குள்ள மெயின் ரோட்லேயே வந்து ஆக்சிடெண்ட் ஆகி மண்டையில் அடிபட்டு இதே மாதிரி தான் வந்து பொழந்து ரத்தத்தோடு வந்து இருந்திருக்கான். அப்போ ஏதோ ஒரு மனுஷன் வந்து சிவகுமாரோடைய பையன் சொல்லி டக்குன்னு வந்து காப்பாற்றிருக்காரு. அவர் அன்றைக்கி காப்பாற்றலை, ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்கலை அப்படின்னா இன்றைக்கி என் தம்பி கார்த்தி வந்து என் கூட இருந்திருக்க மாட்டான். இந்த மாதிரி நிறைய இருக்குன்ற மாதிரி சொல்லி கிரிஷ் வந்து ரொம்பவே நெகிழ்ந்து பேசினார். சூர்யா நான் பண்ணது ஏகப்பட்டது, அதில் நான் ஒரு இன்சிடெண்ட்டை தான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதனால தான் சொல்கிறேன், இந்த இண்டஸ்ட்ரியிலேயே நான் வந்து பார்த்த ஒரு நல்ல மனிதன், ஒரு கிரேட் பர்சன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த மனிதன்னா அது சூர்யா சார் தான் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஹாப்பி நோட்டடாக ஷேர் பண்ணிக்கிட்டாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.